வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த வீடியோ. ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன், நவம்பரில் எக்ஸாம். ஸோ இந்த வாய்ப்பை இப்போ தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2027 தான் வரும். அதுக்கு முன்னாடி எக்ஸாம் வரவே வராது. ஏன்னா இந்த ப்ராசஸ் நவம்பரில் ஆரம்பித்தாங்க அப்படின்னா எக்ஸாம் அந்த டேட்டில் முடிச்சு அப்படின்னா டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஓகேங்களா? ஸோ ஜூனுக்கு முன்னாடியே இந்த போஸ்டிங் எல்லாம் போட்டுருவாங்க. எலெக்ஷன் வர காரணத்தினால எப்படி போடுறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இருந்தாலும் இந்த போஸ்டிங் வந்து டெஃபினட்டாக போட போகிறாங்க, ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சரியான முறையில் சரியான திட்டமிடலோட இந்த எக்ஸாம் வந்து அணுகுனீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் நீங்கள் என்னென்ன தவறு செஞ்சீங்களோ அந்த தவறை கொஞ்சம் திருத்திக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க பிஜிடிஆர்பி சிலபஸ் பொறுத்த வரைக்கும். இதுக்கு முன்னாடி மேஜர், எஜுகேஷனல் மெத்தடாலஜி, ஜிகே, ஓகேங்களா, ஜென்ரல் நாலேஜ் மட்டும்தான் இருக்கும். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ் தகுதி தேர்வை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், சரிங்களா? ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த, அதாவது பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாம், எஸ்டிடி எக்ஸாம், யூஜிடிஆர்பி எக்ஸாமோட தமிழ் தகுதி தேர்வு கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே எடுத்து ஓகே கிட்டத்தட்ட ஒரு 5 பேப்பர் தான் நினைக்கிறேன். ஓகே 15 பேஜஸ் தான் வரும். எல்லாமே நாங்கள் மெர்ஜ் பண்ணி ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். ஸோ இதை எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி கையில் வச்சு படிச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா கொஸ்டின் மொத்தமாக ஒரு 90 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 90 கொஸ்டின்மே 10ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் இருந்து மட்டும்தான் வருது. வேறு எங்கேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கல. 10th கூடிய ஒரு 9 பாடம் இருக்கும். அந்த 9 பாடத்தை மட்டும் இப்போ படித்தா போதுமானது, சரிங்களா? ஸோ நிகழ்கலை அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கும். அது வந்து பழைய புக்கில் இருந்துச்சு, புது புக்கில் இல்லை. ஸோ அந்த பாடத்தை தவறாமல் படிச்சுக்காங்க. அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்முடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்லேயே போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ தமிழை வந்து பயந்துக்காதீங்க. ஏன்னா லாஸ்டான எஸ்டிடி எக்ஸாமே 1184 சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் ஃபெயில் இருக்காங்க. ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இங்கிலீஷ் மீடியத்தில் படிப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தனியாக தமிழ் புக்கை கையில் வாங்கி வச்சுக்காங்க. வீக்லி ஒரு யூனிட்டை கவர் பண்ணால் போதும். ஓகே 2 மாதத்தில் தமிழை முடிச்சிடலாம். நீங்கள் 50க்கு 40 மார்க்குக்கு மேலே எடுக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாமை சரியாக படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். புரியுதுங்களா? நம்முடைய இன்ஸ்டியூஷனில் பிஜிடிஆர்பி தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து போயிட்டு இருக்கு. சைக்காலஜி, ஜிகே, தமிழ் தகுதி தேர்வு இதுக்கான டெஸ்ட் பேஜ் வந்து போயிட்டு இருக்கு. டெட்டு, பேப்பர் 1, பேப்பர் 2 இதுக்கான டெஸ்ட் பேஜ் வந்து போயிட்டு இருக்கு. பிஓ எக்ஸாமான டெஸ்ட் பேஜ் வந்து போயிட்டு இருக்கு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இப்போ ஏப்ரல் 24 வரக்கூடிய குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து போயிட்டு இருக்கு, சரிங்களா? நீங்கள் ஒரு எக்ஸாம் செலக்ட் பண்ணி அந்த எக்ஸாமுக்காக மட்டும் படிங்க. உங்கள் டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்கள் பிஜிடிஆர்பி படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு எக்ஸாம் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சார் நான் யூஜிடிஆர்பி படிக்கிற அப்படின்னா அந்த யூஜிடிஆர்பி மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எல்லா எக்ஸாம் போட்டு குழப்பிக்காதீங்க. இப்போ வந்து நான் எம்எஸ்சி பிஎட் அப்படின்னா எனக்கு எல்லா எக்ஸாம் எலிஜிபிள் சார். நான் டெட் எழுதலாம், யூஜிடிஆர்பி டெட் பாஸ் பண்ணால் எழுத முடியும், யூஜிடிஆர்பி எழுதலாம், பிஓ எக்ஸாம் எழுதலாம், குரூப் 4 எழுதலாம், குரூப் 2 எழுதலாம், பிஜிடிஆர்பி எழுதலாம். நான் என்ன சார் பண்ணிட்டு பிஓ பண்ணிட்டுங்களா? ஸோ இப்படி வந்து போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு எந்த எக்ஸாம் வேணுமோ அந்த எக்ஸாம் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். சார் நான் பிஜிடிஆர்பி அப்படின்னா பிஜிடிஆர்பி மட்டும்தான் படிக்கணும். ஸோ டோட்டலாக இருக்கிற எக்ஸாம்லேயே ரொம்ப ஒரு அதிகம் நல்ல சம்பளம், ஒரு நல்ல ஹாப்பியான எக்ஸாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் மட்டும்தான். ஸோ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் சிலபஸ் தான் ஈஸி, மற்ற எல்லா சிலபஸும் வந்து உங்களுக்கு கஷ்டம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிக்கிறீங்களா, எல்லாத்தையும் படிக்கணும். யூஜிடிஆர்பி படிக்கிறீங்களா, ஸோ அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மேஜர் தான் பண்ணும். ஆனால் யூஜிடிஆர்பிக்கு என்ன பண்ணும், டெட்டு பேப்பர் 2 அப்படிங்கிற எக்ஸாம் பாஸ் பண்ணும். இல்லை அப்படின்னா யூஜிடிஆர்பி எழுத முடியாது. ஆனால் பிஜிடிஆர்பி கிடையாது. நீங்கள் எம்எஸ்சி பிஎட் 45% எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் உங்களால் எழுத முடியும். ஸோ ஏஜ் லிமிட் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஒரு 2-3 அட்டம்ப்ட்ஸ் 2 அட்டம்ப்டே நல்லா பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஒரு ஐடியா கிடைச்சிக்கும். இல்லை நான் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நல்லா ப்ராப்பராக பிளான் பண்ணி நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்லேயே அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிங்களும் இருக்காங்க. கரெக்டான கைடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம். இல்லை சும்மா ஏன் புருஷனும் கச்சேரிக்கு போனோம் அப்படின்னு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களால் இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியாது. சரியான திட்டமிடல் இருந்தால் மட்டும் பாஸ் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிக்கிறீங்க, கரெக்டாக அந்த எக்ஸாம் மட்டும் படிங்க. வேறு எந்த எக்ஸாமுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க, சரிங்களா? ஸோ ஏதோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அப்டேட் பண்ணுறோம், சரிங்களா? தேங்க்யூ.